ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். இப்போ அளவு எடுக்கிற ப்ளவுஸு நான் கட்டிங் செஞ்சு தைச்ச பின்னாடி என்ன அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்டிங் செய்ய போகிறதும் இதே அளவு தான். ப்ளவுஸ் லென்த்து 13.25 இன்ச் இருக்குது. பேக் சைடு உடம்பு சுற்றளவு 19 இன்ச் இருக்குது. 19 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்கிற ப்ளவுஸ் தான் அதிகமாக தைக்கிறதுக்கே வருது. பேக் சைடு நெக்கு இறக்கம் 8 இன்ச் இருக்குது. அதிலிருந்து ஒரு 5.25 இன்ச் இருக்குது. ஷோல்டர் தைச்ச பின்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சு அளந்தோம்னா ஒரு 12 இன்ச் இருக்குது. ஆனால் கட்டிங் செய்யும்போது 5.25 இன்ச்சு தான் வச்சுது. இது மேலே போகும்போது அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. நெக் சுற்றளவு கீழே தைச்ச பின்னாடி 6.5 இன்ச் இருக்குது. 2.25 இன்ச் அகலம் வச்சு கட்டிங் செஞ்சோம்னா 6.5 இன்ச் வரும். ஃப்ரண்டில் நெக்கு இறக்கம் 6 இன்ச் இருக்குது. அதிலிருந்து ஊக்பட்டிக்கு இறக்க வைக்கிறது ஒரு 3.25 இன்ச் இருக்குது. பட்டி கட்டிங் செஞ்சது தைச்ச பின்னாடியும் ஒரு 2.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. பேக் சைடு ஒரு 2.25 இன்ச் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் இருக்குது. இதை ரெண்டாக கூட்டணும்னா 16 இன்ச்சு வரும். ஃப்ரண்டில் இறக்கம் வச்சது 12 இன்ச் இருக்குது. கட்டிங் செய்யும்போது ஒரு 12.25 இன்ச் 13 இன்ச்சு வச்சுருக்கோம். சைடில் ஜாயின் பண்ணது எல்லாமே சரியாக வந்திருக்கு. நான் கட்டிங் செய்கிற அளவு கட்டிங் செஞ்சதுன்னா தைக்கும் போதும் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் அடித்தோம்னா எல்லாம் சரியாக வந்துடும். 19 இன்ச் உடம்பு சுற்றளவு இருந்ததுனாலும் ஒவ்வொருத்தரும் உடம்பை பொறுத்து தான் இடுப்பு சுற்றளவு வரும். இந்த ப்ளவுஸுக்கு 32.5 இன்ச் இருக்குது. கை நீளம் 6 இன்ச் இருக்குது. கை சுற்றளவு மேல் சைடு 6.25 இன்ச் இருக்குது. கை லூஸ் கீழ் சைடு 5.25 இன்ச் இருக்குது. இப்போ நாம் அளவு எடுத்த அளவுக்கு ஒரு ப்ளவுஸை எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கட்டிங் செய்யும்போது இதே அளவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எந்த மாற்றமுமே இல்லாமல் நான் மார்க் பண்ணுற மாதிரியே கட்டிங் செஞ்சிங்கன்னா தைச்ச பின்னாடி நம்ம இப்போ அளந்த மாதிரியே எல்லா அளவும் சரியாக இருக்கும். தைக்கும் போதும் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் போட்டிருப்பேன், அதே மாதிரி நீங்கள் தையல் அடிச்சிங்கன்னா எல்லாமே சரியாக வரும். உடம்பு இறக்கம் 13.25 இன்ச்சு வேணும். ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி 13.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அளவு எடுத்து மார்க் பண்ணுறதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் எந்த இடத்துக்கு என்ன அளவு வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதே அளவு மார்க் பண்ணி நீங்கள் கட்டிங் செஞ்சுக்கலாம். உடம்பு இறக்க வைக்கிறது ஒவ்வொருத்தர் ஹைட்டை பொறுத்து தான் நாம் தேவையான அளவு வச்சுக்கிறோம். இவங்க ஒரு 5 அடி ஹைட்டு மட்டும்தான் இருப்பாங்க, அதனால இந்த இறக்கமே போதும். 13.25 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்தி 13.25 இன்ச் இருக்குது. நெக்கு இறக்கம் வைக்கிறதுக்கு கீழேருந்து ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். மேலே தைச்ச பின்னாடி அளவு ப்ளவுஸில் அளக்கும் போதும் 8 இன்ச்சு இருந்தது. உடம்பு சுற்றளவு 19 இன்ச்சு வேணும். 9.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு 10.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இவங்களுக்கு உடம்பு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் இந்த 1 இன்ச்சு துணியே போதும், அதிகமாக வைக்க வேண்டியதில்லை. உடம்பு சுற்றளவு 35 இன்ச் 36 இன்ச் இருந்ததுன்னா இந்த 19 இன்ச் அளவு வைக்கிறது சரியாக வரும். உடம்பு சுற்றளவு விட ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா தான் ப்ளவுஸை போட்டுக்க முடியும். இடுப்பு சுற்றளவு 32.5 இன்ச் இருந்தது, அதை 4ஆக பிரித்தோம்னா 8 இன்ச்சு வரும். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்து 252, அதனால் துணி கொஞ்சம் அதிகமாகவே இழுத்து கொடுக்கும், அதனால் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே வச்சு தைச்சிக்கலாம். கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இது தைச்ச பின்னாடி நம்ம அளவு எடுக்கும்போது 6.5 இன்ச்சு இருந்தது, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து வந்துடுது தையல் அடிக்கிறதுல. ஷோல்டர் 5.25 இன்ச்சு வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி ஒரு 2.25 இன்ச்சு அகலம் வரும். இவங்களுக்கு லூஸ் வராது அப்படிங்கிறதுனால 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வச்சுருக்கு.
இதுவே லூஸ் வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். கழுத்து சுற்றளவு ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஆனால் தைச்ச பின்னாடி அதே 2.25 இன்ச்சு அகலம் இருக்கணும்னா கீழிருந்து மேலே போகும்போது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணி அதிகமாக வெட்டி எடுத்துடலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் மேலே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி வெட்டிட்டோம்னா ஆம்கோல் வெட்டும் போதும் இல்லை தையல் அடிக்கும்போது கூட ஒரு 2 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி தையல் அடிச்சுக்கலாம். அப்போ பார்க்கும்போது மேலே அதே 2.25 இன்ச்சு தான் இருக்கும். ஷோல்டர் அகலமாக தெரியாது. கழுத்து சுற்றளவும் கொஞ்சம் கம்மியாக வந்துடும். இந்த மெத்தேடில் தான் நாம் தைச்சிக்கணும், இல்லைன்னா கட்டிங் செஞ்சுக்கணும். ஆம்கோல் சுற்றளவு 16 இன்ச்சு வைக்கணும்னா 5.5 இன்ச்சு இறக்க வச்சோம்னா போதும். இந்த 19 இன்ச்சு உடம்பு சுற்றளவுக்கு 5.25 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறதுக்கு இந்தளவு மார்க் பண்ணால் 16 இன்ச்சு சரியாக வந்துடும். புதுசாக கட்டிங் செஞ்சு பழகுறவங்க நிறைய பேர்த்துக்கு என்ன மார்க் பண்ணுறது அப்படின்னு தெரியறதில்ல ஆம்கோல் சுற்றளவுக்கு. இது எப்பவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தளவு ஷோல்டர் லூஸ் 19 இன்ச்சு வச்சதுன்னா ஆம்கோல் இறக்கம் 5.5 வச்சதுன்னா சுற்றளவு 16 இன்ச்சு வர்றது சரியாக வந்துடும் அப்படின்னு தான். இதுவே இன்னொரு 1/4 இன்ச்சு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/4 இன்ச்சு மேலே 5.25 இன்ச்சு அளவு வச்சு மார்க் பண்ணால் சரியாக வந்துடும். 8 இன்ச்சு சரியாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கும் 2 சேர்த்துனோம்னா 16 இன்ச்சு சரியாக வந்துடும். மார்க் பண்ணது எல்லாம் சரியாக இருக்குது. கட்டிங் செஞ்சுக்கலாம். 5.25 இன்ச்சு ஷோல்டர் வச்சுருக்கு, 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு அகலம் வச்சுருக்கு. இதுவே கழுத்து சுற்றளவு கம்மியாக கட்டிங் செய்கிற ப்ளவுஸுக்கும் தைச்ச பின்னாடி நெக்கு அகலம் மேலே மட்டும் 2.25 இன்ச்சு மட்டும்தான் வரணும் அப்படின்னா இப்போ நெக் அகலம் மேலே வெட்டும்போதும் ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டிட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் குறைஞ்சிரும் இந்த சைடு. ஆம்கோலில் சுற்றளவு கட்டிங் செய்யும்போதும் முதல் மார்க்கில் ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்கத்துக்கு மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டால் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிரும். அப்போ அதுலேயே ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சிரும். இப்படி தான் நெக் சுற்றளவு கம்மியாக வெட்டினாலும் மேலே ஒரு 1/4 இன்ச்சு இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அகலம் இருக்கிற மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். அது தேவை அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சிலர் கழுத்து சுற்றளவு கம்மியாக வச்சதுனாலும் மேலே ஷோல்ட்ரு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அதுக்காக நாம் ஷோல்டரை அகலத்தையும் குறைக்க முடியாது, கழுத்து சுற்றளவையும் அதிகமாக வச்சு கட்டிங் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மெத்தேடில் கட்டிங் செஞ்சுக்கலாம். இப்போ பேக் பீஸை ஃப்ரண்டில் போட்டுக்கலாம். பட்டிக்கு தேவையான அளவு துணி விட்டுட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். நெக்கு இறக்கம் ஃப்ரண்டில் 6 இன்ச்சு இருக்குது. இப்போ இதே 6 இன்ச்சு தான் வச்சு மார்க் பண்ணுறோம். ஆனால் தைச்ச பின்னாடியும் அதே 6 இன்ச்சு தான் இருந்தது அளக்கும் போதும். ஹூக் பட்டி இறக்க வைக்கிறதுக்கு தைச்ச பின்னாடி 3.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதிலிருந்து தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சு வச்சுக்கலாம். அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணது கீழே 2.25 இன்ச்சு இருக்குது. பேக் சைடு அதே 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இல்லை குறைவாக வேணும் அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். ஃப்ரண்டில் இறக்க வைக்கிறதுக்கு நாம் முதல்ல அளவு எடுக்கும்போது 12 இன்ச்சு இருந்தது. கட்டிங் செய்யும்போது 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கட்டிங் செஞ்சதுன்னா 12 இன்ச்சு தைச்ச பின்னாடி இருக்குது. ஃப்ரண்டில் இருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 13 இன்ச்சு இறக்க வச்சது கரெக்டாக அந்த 4 இன்ச்சு வர்ற இடத்துக்கு வளைவாக கட்டிங் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டிங் செஞ்சேன்னு பார்த்தேன் கப் ஷேப்பு கரெக்டாக வரும். டாட் பிடிச்ச பின்னாடி இந்த 4 இன்ச்சு அளவில் வளைவை மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வி ஷேப்பில் வெட்டாமல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கலாம். ஃப்ரண்டில் மார்க் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ கட்டிங் செஞ்சுக்கலாம். ஃப்ரண்டில் கழுத்து சுற்றளவு இப்போ சரியாக வெட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கீழே மட்டும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதுசாக தைச்சி பழகிறவங்க கொஞ்ச நாளத்தை கட்டிங் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்மகிட்ட ஃபோன் பண்ணி டவுட் கேட்கும்போதும் இல்லை அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ வீடியோ பார்த்து இதுக்கு என்ன வைக்கிறாங்களோ அதே அளவு எல்லாத்துக்கும் கழுத்து சுற்றளவு வச்சுக்கலாம், ஷோல்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு தைச்சி கொடுக்குறாங்க. அதனாலேயே ஷோல்டர் லூஸ் வந்துடுது.
ஒவ்வொருத்தரும் முதுகு எப்படி இருக்கோ அவங்களுக்கு லூஸ் வராத எந்த அளவுக்கு கட்டிங் செஞ்சால் சரியாக இருக்கோ அதே அளவு கட்டிங் செஞ்சோம்னா தான் சரியாக வரும். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதனோட லிங்க்கும் கீழே இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். நாம் இந்த மெத்தேடில் கட்டிங் செஞ்சோம்னா தான் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி தைச்சி கொடுக்கும்போதும் லூஸ் வராமல் தைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு. இல்லை நீங்கள் உங்களுக்கே தைச்சிக்கிட்டாலும் உங்கள் முதுகுக்கு என்ன செட் ஆகுதோ அந்த மாதிரி கட்டிங் செஞ்சு தைச்சிங்கன்னா கழுத்து லூஸ் வராதை தவிர்த்துக்கலாம். பட்டி கட்டிங் செய்கிறதுக்கு பேக் சைடு 10.5 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு மட்டும் குறைவாக வச்சுக்கலாம், 9.5 இன்ச்சு அளவு வச்சுக்கலாம். பேக் சைடு பீஸும் அது மேலே ஃப்ரண்ட் பீஸையும் சரியாக வச்சுக்கலாம். அந்த பேக் சைடு பீஸு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கு, அதிலிருந்து 1 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸிலிருந்து அந்த 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்கு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே பட்டி கட்டிங் செய்கிறதுக்கு பேக் சைடு வச்சுக்கலாம். 2.25 இன்ச்சு கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு முதல்ல மார்க் பண்ணோம். இப்போ 1 இன்ச்சு 1 பாயிண்ட் சேர்த்துனோம்னா 3.25 இன்ச்சு 1 பாயிண்ட் வரும். இது தையல் அடிக்கும் போதும் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் மட்டும் தையல் அடித்ததுன்னா சைடில் ஜாயின் பண்ணும்போதும் சரியாக வந்துடும். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் 1 பாயிண்ட்டு ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து மாறி வரும். அது தையல் அடித்து நம்ம அந்த அதிகமாக இருக்கிறதையும் ப்ளவுஸ் தைக்கும்போது சரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் அளவு வைக்கிறதுக்கும் பேக் சைடு பீஸில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கு, அதிலிருந்து 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு வச்சுக்கலாம். அதிகமாக இறக்க வச்சோம்னா பட்டியோட லென்த்து ஃப்ரண்டில் அதிகமாக போயிடும். ஒரு 1/4 இன்ச்சு மேலே கிராஸாக வர மாதிரி இருந்ததுனா தான் ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த வளைவான ஷேப் மார்க் பண்ணுறது ஃப்ரண்டில் மார்க் பண்ணதை விட 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த வளைவான ஷேப் கரெக்டாக இருந்ததுனா தான் கப் ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். இது வளைவாக கட்டிங் செய்கிறதும் கரெக்டான ஷேப்பில் வெட்டிக்கலாம். நாம் கட்டிங் செஞ்சு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்ததுனா தான் சரியாக இருக்கும். பேக் பீஸ் 13.25 இன்ச்சு இறக்க இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் பீஸையும் இந்த பட்டியோட இறக்கத்தையும் கூட்டணும்னா ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
இது டாட் பிடிக்கிறதுனால ஃப்ரண்ட் பீஸில் இன்னொரு 1.5 இன்ச்சுக்கு மேலேயே மேலே போயிடும். அதனாலேயே ப்ளவுஸ் போட்டுக்கும் போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு கீழே 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இது சாதா ப்ளவுஸு, அதனால் 1.25 இன்ச்சு இருந்துன்னா தான் மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். இது கையில் ஹெம்மிங் பண்ணாமல் மிஷினில் ஹெம்மிங் பண்ணுறது எப்படின்னு நான் வீடியோ போட்டுக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் மிஷின்லேயே ஹெம்மிங் பண்ணிக்கலாம். கை நீளம் 6 இன்ச்சு வேணும், 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து ஒரு 3.25 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கலாம். 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம், ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு. டேப் வச்சு பார்க்கையில் 8 இன்ச்சு ஒரு பாயிண்டே வருது. இன்னொரு பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கலாம். 6.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கு. ஆனால் தைச்ச ப்ளவுஸில் நாம் அளவு எடுக்கும்போதும் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தது. அது அந்த ஒரு பாயிண்ட்டு தைச்ச ப்ளவுஸில் அளக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரத்தான் செய்யும். ஒரு பாயிண்டெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ 3.25 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைவான ஷேப்பில் வெட்டிக்கலாம். தைக்கும்போதும் அந்த ஒரு பாயிண்ட் அதிகமாக தான் இருந்தது. 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சா கூட போதும். கட்டிங் செஞ்சு பழகும்போது மட்டும் நீங்கள் ஸ்லீவுக்கு இவ்வளவு மார்க் பண்ணி கட்டிங் செஞ்சிங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். இது நல்லா பழகுன பின்னாடி இத்தனை மார்க் நம்மளுக்கு தேவையில்லை. கை நீளம் தேவையான அளவு வச்சுக்கலாம். கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, அதுலேயே ஆம்கோல் சுற்றளவு என்ன தேவையோ ஒரு மார்க் செஞ்சுட்டா அதை அப்படியே கட்டிங் செஞ்சுக்கலாம். இவ்வளவு மார்க் செஞ்சிட்ருக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இத்தனை மார்க் நாம் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வந்து அப்படியே வளைவாக கட்டிங் செஞ்சுக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறது நீங்கள் கட்டிங் செஞ்சு தைச்சி பழகும்போது எப்போவுமே உங்களுக்கு மட்டும்தான் கட்டிங் செஞ்சு தைச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எப்போவும் ஞாபகம் இருக்கும். இதுவே மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது ஒவ்வொரு அளவுலையும் நீங்கள் கட்டிங் செஞ்சு பழகுறதுக்கு பேப்பரில் போட்டு கூட கட்டிங் செஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி கிளாத்தில் கட்டிங் செஞ்சு தைச்சிங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு அளவு எப்படி கட்டிங் செய்யணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் கட்டிங் செஞ்சு பழகிக்கலாம். இல்லை ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் செய்யும்போதே தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிறவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சிலருக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அது ஒவ்வொரு டைமு கட்டிங் செஞ்சு என்னென்ன தப்பு வருதோ அதெல்லாம் அடுத்த ப்ளவுஸில் நீங்கள் சரி செஞ்சு தைச்சி பழகுனீங்கன்னா ஈஸியாகவே தைச்சி பழகிக்கலாம். இதுக்கு நிறைய பயிற்சியும் முயற்சியும் தான் வேணும். கொஞ்சம் ப்ளவுஸ் தைச்சதையும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துலையெல்லாம் சரியாக தைச்சி பழக முடியாது. மிஷினில் தையல் அடிக்கிறது மட்டும்தான் சரியாக தையல் அடிக்க முடியும். ஆனால் நீங்கள் நிறைய ப்ளவுஸ் தைச்சா தான் கரெக்டாக பழக முடியும். கவர் தட்டு வெட்டி எடுத்ததுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே ப்ளவுஸில் வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். இது சரியாக தான் இருக்குது. தைக்கும் போதும் சரியாக தான் வந்தது. பேக் சைடு பீஸு 9.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச்சு மார்க் பண்ணதில் அந்த மார்க்கில் ஒரு பாயிண்ட் தள்ளி வந்திருக்கு. அதனால தான் 8 இன்ச்சு வச்சு கட்டிங் செஞ்சதும் அதில் சரியாக போயிடுச்சு. சைடில் 1 இன்ச்சுக்கு பதிலாக 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு சேர்த்து துணி இருந்திருக்கு. அதனாலேயே அது சரியாக வந்திருக்கு. இந்த வீடியோ இதோட முடிவடையுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.